இஸ்புல்லா அமைப்பின் முக்கிய அதிகாரிகள் 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பதிலடியாக இஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது 100 ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது. லெபனானின் பெய்ரூட் நகரில் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்புல்லா அமைப்பின் உளவு பிரிவு தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் அதன் முக்கிய அதிகாரிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். அதன்படி ஹெலாக் ஹபாஸ் சலாமி, சாச்சா ஹபாஸ் இச்சா மற்றும் அகமது அலி அசின் ஆகியோர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதேபோன்று தாக்குதலில் நிலத்திற்கு அடியில் செயற்பட்டு வந்த ஆயுத தொழிற்சாலை ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்புல்லா அமைப்பு 100 ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது. அடுத்தடுத்து நடந்த இந்த தொடர் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே காசாவில் இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 87 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வடக்கு காசாவின் பீட் லாகியா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 87 பேர் கொல்லப்பட்டதுடன் 40 பேர் வரை படுகாயமடைந்து இருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதி மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் கட்டட இடிபாடுகளுக்குள் மக்கள் சிலர் இன்னும் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து வருவதாகவும் ஹமாஸ் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த சில வாரங்களாக வடக்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் மறு ஒருங்கிணைப்பு ஆவதை தடுக்குமாறு கோரி இஸ்ரேலிய படைகள் சரமாரியான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஐநாவின் மூத்த அதிகாரி ஒருவர் மோசமான கனவு காசாவில் தீவிரமடைந்து வருகிறது, போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் ஐநாவின் அமைதி செயல்முறை ஒருங்கிணைப்பாளர் காசாவில் எங்கும் பாதுகாப்பு இல்லை என கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் மீது நடாத்தப்படும் தாக்குதலுக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.